2026 சட்டமன்ற தேர்தல். யார் அடுத்த முதல்வர்னு முடிவு பண்ண போகிற இந்த தேர்தல். எல்லா கட்சிகளும் இறுதிக்கட்ட பரப்புரையில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஏற்கனவே யார் யாருக்கு ஓட்டு போடுவோம்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இன்னும் சில பேர் இன்னும் யாருக்கிடா நம்ம வாக்களிக்கிறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க. சரி, அந்த குழப்பத்தை ஒரு பக்கம் தள்ளி வைக்கலாம். யாருக்கு ஓட்டு போடணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நம்ம சுதந்திர காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையாக இருக்கும் போது 3 தலைவர்களை எடுத்துக்கலாம். காந்திஜி, அம்பேத்கர், வஉசி. இவங்க 3 பேருமே ஒவ்வொரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. காந்திஜி பிரிட்டிஷ் எதிர்த்து போராடிட்டு இருந்தார். அதனால் பிரிட்டிஷ் பல முறை அவரை கைது செய்தது. ஆனால் ஒரு முறை கூட அவரை தண்டிக்கவோ இல்லை ரொம்ப கொடுமையோ படுத்தாமல் இருந்தாங்க. அதுவே வஉசியை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிற சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி நடு ரோட்டுக்கே அவரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதே அம்பேத்கரை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அவர் கைதும் செய்யறதும் பண்ணல, அவரை வரவேற்று அவரோட கோரிக்கையெல்லாம் ஏற்று அதுக்கேற்ற மாதிரி செயல்படுற மாதிரி இருந்தாங்க பிரிட்டிஷ். 3 தலைவர்களும் ஒரே சம காலத்தில் வாழ்ந்துருந்தாலும் ஏன் இந்த 3 விதமான வித்தியாசங்கள் நடந்தது பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு அவங்க 3 பேரும் கொண்டிருந்த கொள்கையும் அவங்களோட கனவும் தான் அதுக்கான வித்தியாசத்துக்கான காரணம். அப்படி என்ன தான் அவங்க 3 பேரும் வித்தியாசமான கொள்கையை வச்சுருந்தாங்க, அவங்களோட கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2026 தேர்தலோட எல்லா கட்சிகளும் கொள்கையோட வரலாறையும் பார்த்துடலாம். வாங்க, நான் உங்கள் நிஷாந்த் முத்துசாமி. இது நம்ம தமிழ் தேயம். வாருங்கள். நம்ம காணொலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை வித்தியாசத்தை பார்த்துடலாம். தேர்தல் அறிக்கை தான் அந்த கட்சியோட கொள்கையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. தேர்தல் அறிக்கை வேறு, கட்சி கொள்கைகள் வேறு. கட்சிகள் கொள்கை அடிப்படையாக தான் தேர்தல் அறிக்கைகள் வருமே தவிர அந்த தேர்தல் அறிக்கை தான் கட்சியோட கொள்கைன்றது கிடையாது. இதை நீங்கள் சிம்பிளாக ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ மாங்கோட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாங்கொட்டைன்றது கொள்கை மாதிரி, அந்த கட்சியோட கொள்கை மாதிரி. இப்போ இந்த மாங்கொட்டையை மண்ணில் போட்டு புதைச்சி அதுலேருந்து ஒரு மரம் வந்துச்சுன்னா அதில் மாங்கனிகள் வரும், நிறைய மாங்கனிகள் வரும். ஆனால் அது எல்லாமே அந்த கொள்கையை அடிப்படையாக வச்சு மேலே வர்றது தவிர அந்த கனிகள் கொள்கை கிடையாது. அந்த கோட்டையும் வேரும் அந்த எதிலிருந்து வரப்பட்டது என்றுதான் கொள்கை. ஸோ ஒரு கட்சிக்கு அவங்க அறிக்கை இப்போ ஒரு தயார் பண்ணி விட்றாங்கன்னா அது அவங்க கொள்கையை அடிப்படையாக வச்சு தான் அந்த அறிக்கைகள் வரும். ஆனால் அறிக்கைகள் என்றுமே கொள்கைக்காக கருதப்படுவது இல்லை. சரி, இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல். எவ்வளோ கட்சிகள் போட்டிடுது, ஏகப்பட்ட கட்சிகள் களத்தில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வித்தியாசமான கொள்கை நான் கொண்டு இருக்கோம், என் கொள்கை இது, என் கொள்கை அது, அவன் கொள்கை சரியில்லை, இவன் கொள்கை சரியில்லைன்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்கல்ல. ஏன் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு இவ்வளோ கட்சிகளும் இவ்வளோ கொள்கையும் தேவைப்படுது? அப்படி கொள்கைனா என்ன, எதுக்கு இத்தனை கொள்கை? ஏன் சிம்பிளாக 1-2 கொள்கை மாதிரி இருந்துட்டால் நம்ம ஈஸியாக போய்டும்ல சூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த கட்சி எப்போ உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, உருவாக்கும் போது அது அடிப்படை என்ன கொள்கையாக வைத்து வந்துச்சு, யாருக்கு எதிராக வந்துச்சு, பிற்காலத்தில் போக போக எதனால் அந்த கொள்கைகள் மாற்றப்பட்டதுன்றது அந்த கால அளவோட வரலாறோட நம்ம அந்த புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் எதுக்கு இத்தனை கொள்கை கொண்ட கட்சிகள் இந்த நாட்டில் இருக்குது, எது சரி எது தவறு, இப்போ எது நமக்கு தேவையில்லை, அந்த முழு புரிதலும் நமக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் இத்தனை கொள்கைகளும் எதுக்கு இருக்குது. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி கொள்கை தேவை, எந்த கட்சியோட கொள்கை அவுடேட்டடாக இருக்குது, எந்த கட்சியோட கொள்கை தேவையில்லாமல் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். தற்காலத்தில் இப்போ 2026 ஒவ்வொரு கட்சியும் எங்கெங்கே எப்படி மாறுபட்டு நிற்கிதுங்க, எங்கெங்கே நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு புரிதலை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த காணொலியோட நோக்கமே. இந்த எல்லா கட்சியோட கொள்கைகளையும் எப்படி நம்ம ஒரே அளவுகோட்டில் வச்சு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஐடியாலஜிக்கல் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியோட ஐடியாலஜிகளையுமே ஒரு ஸ்பெக்ட்ரம், ஒரு நிலைப்பாட்டு அளவுகோல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வச்சு ஒவ்வொரு கட்சியும் எங்கே அந்த அளவுகோட்டில் நிற்கிதுன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வலதுசாரி இடதுசாரியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கட்சி வலதுசாரிப்பா, இந்த கட்சி இடதுசாரிப்பா அப்படின்னு. அது சும்மா பொதுவாக சொல்லிட்டு போயிடுது. இப்போ இவன் இந்த கட்சி கம்யூனிஸ்ட்லாம் அவங்க இடதுசாரி தான், அதே மதவாத கட்சியெல்லாம் வலதுசாரி தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு கட்சி பலவிதமான கொள்கைகளை வச்சுருக்கும், விதமான கோட்பாடுகளை வச்சுருக்கும். அப்போது ஒவ்வொரு கோட்பாட்டையும் நம்ம பிரித்து அது வலதா இடதா, அது எந்த இடத்துல நிற்கிதுன்னு பார்த்துட்டு
அந்த மொத்த கட்சியோட கோட்பாட்டையும் நம்ம மொத்தமாக சேர்க்கும் போது ஒரு இடம் வருதில்ல, அதுதான் அந்த மொத்த கட்சியோட அளவுகோலாக இருக்குமே தவிர, இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு வச்சு இது வலதுசாரி இடதுசாரின்னு சொல்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. அப்போ எப்படி பண்ணுறது? இந்த வலதுசாரின்னா என்ன, இடதுசாரி தான் என்ன, அப்புறம் சில பேர் வேறு மையம் வேறு சொல்லுவாங்க. இப்படிலாம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு